ஊராட்சி மன்ற தலைவராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய கழக செயலாளராகவும் 5 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன். மாவட்டம் முழுவதும் அனைத்து நிர்வாகிகளும் என்ன தெரியும். நான் மக்களோடு மக்களாக பழகியவன். என்னை தெரியாத ஆட்கள் இல்லை என்னுடைய தொகுதியில். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த பந்தங்கள் கட்சி இன்றைய வரை முன்னாள் கிளைக்கழக செயலாளர் வரை இந்நாள் கிளைக்கழக செயலாளர் வரை என்னோடு நட்பில் உள்ளார்கள். உளுந்தூர்பேட்டை தொகுதியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உளுந்தூர்பேட்டை தொகுதியை எனக்கு நிற்க வாய்ப்பு அளித்தால் கட்டாயமாக வெற்றி காணிக்கையை புரட்சித் தலைவி அம்மாவின் பாதத்தில் சமர்ப்பிப்பேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது பல்வேறு குற்றங்கள் சுமத்தி அவர்களை அரசியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கோடு தவறான ஒரு சித்தரிப்பை எல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்ற நோக்கோடு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை எதிர்பார்த்து கொண்டு கிராமமாக நாங்கள் அழைத்து சென்றிருக்கிறோம். அம்மாவை அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தந்துள்ளார்கள் பொதுமக்கள். அதனுடைய அடிப்படையில் சின்னம்மா அவர்களுடைய அரசியல் வியூகங்கள் மிக முறையாக இருக்கும். அதற்கு நாங்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கட்டாயம் வெற்றி கனியை நாங்கள் பறிப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரியசோளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2013 ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றியவர்.